இப்ப ஃப்ரிட்ஜ் டூர் பார்க்கலாம் வாங்க. ஏமா இதெல்லாம் சொல்லிட்டு வரக்கூடாது. அப்புறம் எதையாவது வாங்கி வச்சு துருதுன்னு ஒரு வாடை வருது. வாடெல்லாம் வராதுப்பா. வருதுப்பா. அதெல்லாம் சொல்லக்கூடாது. இங்க வா, இதெல்லாம் பால் பாக்கெட் போட்டு வச்சிருக்கோம். இதுல தோசை மாவு அரைச்சி வச்சிருக்கோம். இதுல சில சில பொருட்கள் குழம்புலாம் இல்லையா? நேத்து குழம்புலாம் நாங்க உடனே காலி பண்ணிடுவோம். சூப்பர்க்கா. அவ்வளவு ஃப்ரிட்ஜ் எல்லாம் எப்படிக்கா நீங்க தான் மெயின்டைன் பண்றதா? இல்ல வீட்டுக்காரங்க தெரிஞ்சு வாங்க வாங்க. இந்த பாலடைஞ்ச மண்டபத்துல எதை நீ வந்து ஹோம் டூர் போனோம். ஐயா இதான் எங்க வீடு. சரி, இந்த கண் திருஷ்டி பொம்மை எதுக்கு வச்சிருக்கோம் தெரியுமா? எதுக்கு? எங்க வீட்டை பார்த்து யாரும் கண்ணு வச்சிடக்கூடாது. யாராவது கண்ணு வச்சிய பிள்ளையார் வந்து பயமுறுத்துவாரு. வாங்க, இந்த பொக்கிஷத்தை நான் காட்டக்கூடாதுன்னா இருந்தாலும் நான் காட்டுறேன். வாங்க, இந்த பாத்தீங்களா என் வீட்டுக்காரரை வரைஞ்சிருக்காங்க என் பசங்க. ஆஹா சூப்பர். அதை இதுல ஒட்டி வச்சிருக்கோம். இத வந்து நீங்க எந்த ஹோம் டூர்லயும் பார்க்க முடியாது. பாத்துக்கங்க. அப்புறம் இங்க வாங்க. இது எதுக்கா? இது இந்த மண்டை சட்டி மாதிரி இருக்கு பாத்தீங்களா? ஏதோ வெண்ணி வைக்கிற பானைச்சட்டி. ஆமா, அக்கா வந்து எப்பவும் வெண்ணி குடிக்கிறோம். ஏன்னா குண்டாயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக எங்க வீட்டுக்காரர் இதுல வெண்ணி போட்டு வைப்பார். பெருஞ்சீரகம், சீரகம், மிளகு, மல்லி, சுக்கு எல்லாம் தட்டி போட்டு இதுல வந்து நான் வந்து குடிச்சுக்கிட்டே இருப்பேன். எதுக்கு? இலக்கிறதுக்கு. ஆமா சரி, இங்க வாங்க. சூப்பர். மத்தபடி வேற எதையும் பார்க்க, நான் எதை காட்டுறனோ அதை மட்டும் தான் பாக்கணும். நீங்களா வேற உள்ளத்தை பார்த்துட்டு ஏன் உங்க வீடு இப்படி இருக்குன்னு எவனாவது எழுதி அனுப்பின இருக்கிற இடத்துக்குள்ள எல்லாத்தையும் வச்சு அடக்கிருக்கோம். வாங்க, இதுதான் எங்க வீட்டு சோஃபா. உட்காரு. நாங்க இதுலதான் உட்காரு. அதுல அதுல வந்து நான் சரியா அதுலயே உட்கார்ந்துட்டு யாராவது தள்ளி விட்டு அம்மா வந்து இப்படி தள்ளி உட்காரணும். இப்ப பத்தியா கரெக்டா நம்ம லேண்ட் ஆயிட்டோம்ல. இது எங்க வீட்டு சோஃபா. அப்புறம் என்ன எங்க வீட்டை சுத்தி காட்டணும்னால இந்த டிவி இது எங்க வீட்டுக்காருக்காக ஆசையா வந்து எங்க வீட்டுக்காரர் எது மேலேயே ஆசைப்பட மாட்டாரு. முதல் முறையா அவர் வந்து அவருக்கு சின்ன வயசுல வந்து சவுண்டா அந்த மாதிரி ஒரு பானைக்குள்ள எல்லாம் பாட்டு வச்சுலாம் கேட்பாங்களா, அது மாதிரி கேட்கணும்னு ரொம்ப ஆசை. காசு வந்தப்பறம் அவர் வாங்கின ஒரு பொருள் இது. சூப்பர். ஆமா, டிவி. வாங்க வாங்க வாங்க. ஆமா, இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியும்க்கா. என்னது? ட்ரெட்மில்க்கா. ட்ரெட்மில். ஆனா இப்போ ஓடுறதுக்கு படத்துல சொன்ன மாதிரி எங்க வீட்டுல துணியதான் காய போட்டு வாஷிங் மிஷின்ல துவச்சு டக்குனு தூக்கி போட்டுரு. அது ஏன் எல்லார் வீட்லயும் அப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னா இருக்கிறது இவ்வளவு இடம். ட்ரெட்மில்னு ஒண்ணு வைத்த அதை போடணும்னா கட்டில தூக்கி நான் தெருவுல போடணும். எங்க போட சொல்லு. சரி, கட்டலாது மிஞ்சிட்டுமேனு அதை மூடி வச்சுட்டேமா. சரி, வெளியில போட்டு இனிமே ஸ்டார்ட் பண்ணுங்க. வெளியில இடம் இருந்தது பொருட்கள் போட்டு அதுல ஒண்ணா மூச்சு வாங்குது. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாது எங்க வீட்டுக்காரர் பயப்படுறது. இங்க வாங்க. இப்ப அதுல ஓடுனா உங்களுக்கு மூச்சு வாங்குறதுக்காக இங்க துணி காயத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ஓடிட்டாங்கன்னா பாருங்க, பயங்கரமா அப்படியே சிம்ரன் மாதிரி ஆயிட்டு. அவருக்கு சிம்ரன் எல்லாம் வேண்டாம், தீபா போதும். ரொம்ப நாள் உயிரோட இருந்து அவரை வந்து பாத்துக்கிட்டே இருக்கணும். என்னமாமா?